சென்னை தலைமைச் செயலகத்தில் இரண்டாம் கட்டமாக 130 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். வருக வருக என வரவேற்று நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவை விதி 110 மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் பயன்பெறும் வகையில் வெற்றி பயணம் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோடான கோடி மகளிர் சார்பிலும் இத்துறையின் அமைச்சர் என்ற முறையிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகமே விழா கோலம் பூண்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிச்சி அடைகிறேன். மேலும் மாசு உமிழ்வதை குறைத்து பசுமை சென்னையை உருவாக்கும் நோக்கில் இனி கூடுதல் விவரங்களோட இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். தற்பொழுது இரண்டாம் கட்டமாக 130 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளினுடைய சேவையை முதலமைச்சர் துவங்கி வைத்திருக்கின்றார். மேலும் 5 மின்சார பேருந்துகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் 234 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 130 புதிய தாழ்த்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் 55 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம், விழுப்புரம் மற்றும் மதுரை, கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களின் 120 புதிய பேருந்துகள் என மொத்தம் 250 பேருந்துகளையும் தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தின் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மின்சார பேருந்துகளையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையிலுமே இந்த மின்சார பேருந்துகள் என்பது தங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். முதல் கட்டமாக இதிலிருந்து 625 தாழ்த்தள பேருந்துகள் என்பது சென்னை மாநகரில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, சென்ட்ரல் பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட 5 பணிமனைகளில் இயக்கப்பட்டு வருகிறது. அடுத்தனுடைய விரிவாக்கமாகவே இந்த இரண்டாம் கட்டமாக இயக்கக்கூடிய பேருந்துகளையும் தற்போது முதலமைச்சர் முதல் கட்டமாக ஒரு 130 பேருந்துகள் என்பதையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் ஆலந்தூர், பல்லவன் பணிமனை மற்றும் பெரம்பூர், பாடியநல்லூர், ஆவடி, கே நகர் மற்றும் ஐயப்பன்தாங்கல் உள்ளிட்ட 7 பணிமனைகளில் இந்த இயக்கக்கூடிய பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டம் என்பதையும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். இதில் முதலாவதாக ஆலந்தூர் பணிமனையில் இருந்து 130 ஏசி மின்சார பேருந்துகள் என்பதும் இயக்கப்பட இருப்பதாகவும் அதனை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக சென்னை மாநகரில் முழுவதுமாகவே ஏசி பேருந்து சேவை என்பதனை தொடங்கி வைப்பதாக பயணிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் இதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பல்வேறு இடங்களில் தெரிவித்திருந்த நிலையில் ஒவ்வொரு கட்டமாக அதனுடைய பயன்பாடு என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையாக தான் தற்போது இதனுடைய நிகழ்வு என்பதும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்ததற்கு பிறகாக
அவர் பேருந்தில் ஏறக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும். இதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து விரைவு கழகத்தின் மூலமாக பேருந்தை தொடங்கி வைத்து அதில் பயணித்தும் தற்போது அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் தெளிவாக அங்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கேட்டறிந்திருந்தார். அதே போல் தற்போது இருக்கக்கூடிய இந்த பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்ததற்கு பிறகாக பேருந்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் குறித்தும் தொடர்ச்சியாக கேட்டறிந்திருக்கிறார். பயணிகளின் வசதிக்காக இந்த பேருந்தின் உட்பகுதியிலேயே 7 சிசிடிவி கேமராக்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு இருக்கையினுடைய அருகையிலுமே அந்த SOS என்ற பட்டன் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஏதேனும் அசாதாரண சூழல் என்பது ஏற்படக்கூடிய வகையில் பயணிக்கக்கூடிய பெண்கள் உணர்ந்தால் உடனடியாக தெரிவித்து அந்த பட்டனை அழுத்தும் போது அவர்களுக்கான அந்த ஒலிபெருக்கியின் மூலம் அலாரம் என்பதும் செயல்படும். அதன் மூலம் சுதாரித்துக் கொள்ளக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்தில் நடக்கக்கூடிய நிகழ்வினை நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் புதிதாக இந்த சிஸ்டம் என்பதும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தாழ்தள பேருந்தினுடைய ஒரு மிக முக்கியத்துவம் என்பதே முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிய வகையில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய வகையில் தான் இதனுடைய அறிமுகம் என்பதும் இருந்தது. அந்த வகையில் தான் 2 வகையாக பிரித்து முதல் தளமாக முதியவர்கள், அதாவது 400 மில்லிமீட்டர் அருகே இருக்கக்கூடிய அந்த அடி உயரத்தையும் குறிப்பாக 200 அடியாக குறைப்பதற்கும் இந்த சிறப்பம்சம் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பேருந்தில் தொடர்ச்சியாக பயணம் செய்து அவர் அந்த பேருந்து குறித்தான முழு விவரங்களையும் தொடர்ச்சியாக கேட்டறிந்திருக்கிறார். தொடக்க உரையாக தற்போது அத்துறையினுடைய அமைச்சர் பார்த்திபனிடம் பல்வேறு விஷயங்கள் என்பதையும் கேட்டறிந்தார். முதலமைச்சர் விஜய் தற்போது ஓட்டுநரிடம் இயக்குவதற்கான அந்த சௌகரியம் எப்படி இருக்கிறது உள்ளிட்ட தகவல்களையும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி கைகுலுக்கி வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் தான் தற்போது அவர் அந்த பேருந்தை உள்ளே சென்று பார்வையிட்ட பிறகாக அதனுடைய சிறப்பம்சம் குறித்தும் விளக்கியதற்கு பின்பு தற்போது அந்த பேருந்தில் இருந்து இறங்கி வர இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் கட்டமாக 130 பேருந்துகள் சென்னை மாநகராட்சியினுடைய 7 பணிமனைகளில் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டம் என்பதை தீட்டியிருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல் 5 பேருந்துகளை, குறிப்பாக திருவல்லிக்கேணியிலிருந்து பெரம்பூர் வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய 29A பேருந்தை கொடியசைத்து அந்த முதற்கட்டமாக 5 பேருந்துகள் என்பதையும் தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். சென்னை தலைமைச் செயலகத்தில் 2ஆம் கட்டமாக 130 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளினுடைய சேவையை முதலமைச்சர் விஜய் துவங்கி வைத்திருக்கின்றார். 2ஆம் கட்டமாக இயக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் எல்லாம் ஆலந்தூர், பல்லவன், பெரம்பூர், ஆவடி, பாடியநல்லூர், KK நகர், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட 7 பணிமனைகளிலிருந்து இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் 130 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளினுடைய சேவையை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் துவங்கி வைத்திருக்கின்றார். அதன் பிறகாக 5 மின்சார பேருந்துகளையும் அவர் துவங்கி வைத்திருக்கின்றார். தொடர்ந்து அந்த பேருந்துகளில் ஏறியும் பேருந்து ஓட்டுநர்களிடம் இந்த பேருந்து ஓட்டுவதற்கு வசதியாக உள்ளனவா என்பது உள்ளிட்ட பல விஷயங்களையும் அவர்களிடம் கேட்டு தெரிந்திருக்கின்றார். முழுமையான விவரங்களையும் எமது செய்தியாளர் வழங்க தற்பொழுது நாம் கேட்டோம்.